இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 23 18 உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யார் மேல் நம்பிக்கையாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த மனிதர்கள் என் கூட வருவாங்க, இந்த மனிதர்கள் எனக்கு எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சு ஏமாற்றம் அடைந்தவர்கள் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்டவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்னாள் என்ற ஒரு தே சகோதரியை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்னாள் என்ன செய்தாங்க? அன்னாளுக்கு வருகிற அந்த உபத்திரவங்கள் பார்க்கும்போது அவளுக்கு குழந்தை இல்லாதபடி இருந்த அந்த வேதனைகள், குழந்தை இல்லாதவர்களிடத்தில் போய் நாம் பேசும்போது அவர்கள் படுகிற துன்பங்கள் ஏராளம் இந்த உலகத்தில். பிரியமானவர்களே, அன்னாலும் அப்படிதான் அந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு மனம் துக்கம் அடைந்திருப்பாங்க. ஆனா அன்னாள் என்ன செஞ்சாங்க? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தாங்க. ஏசப்பா கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அழுதுருக்காங்க. அன்னாளுடைய அழுகையை கர்த்தர் கேட்டபடினால் அன்னாளுக்கு ஒரு அற்புதம் சாமுவேல் கிடைத்தது என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் அன்னாளை போல நீங்க இருக்கீங்க? அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார், அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த காரியத்தில் வேதனையோடு இருக்கீங்க, அந்த காரியத்துக்கு ஒரு ஜெயம் வராதா என்று நீங்க எண்ணலாம். ஜெயம் கர்த்தரால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜெயம் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும், மனுஷனால் வராது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல ஆகார் அழுகையை கர்த்தர் சந்தித்தார். ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். ஆகாருடைய கூக்குரலை தேவன் கேட்டபடினால், ஆகாருடைய கண்ணீரை தேவன் கேட்டபடினால் அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு ஆகாரை போல நீங்க அலைந்து திரிந்து கொண்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். உங்கள் கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பார். உங்களுக்காக யாவையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, என் தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கர்த்தரையே நம்பி காத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களை வாழ்க்கையை செய்ய ஒரு அற்புதமுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பூமி எங்கும் உலாவி வருகிறார். கர்த்தர் நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையாய் இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார், அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே ஆகார் அலைந்து திரிந்தபடியினால் கர்த்தர் நீரூற்றை உருவாக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கீங்களா? உங்க பண பிரச்சனையினால அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆகாரின் கண்ணை ஆண்டவர் திறந்தார், நீரூற்றை பார்க்க வைத்தார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு நீரூற்றை காணும்படி ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை உங்களை வாழ்க்கையை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அடைக்கப்பட்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் திறப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்த தேவன் உங்களுக்காக திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உங்களை ஆதரிப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.
எந்தெந்த காரியங்களை நம்பிக்கையோட இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வர வேண்டிய பணங்களை திறப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பார். வானத்தின் பலகணினால உங்களை நிரப்புவார். வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எசேக்கியா அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருடமாக கூட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே அன்னாள் அழுதாங்க, ஆகார் அழுதாங்க, எசேக்கியா அழுதாங்க. தேவ சமூகத்துல ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நெகேமியா கூட ஏசப்பா கிட்ட அழும்போது எருசலேம் கட்டப்பட்டது. இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். வேதத்தில் அநேகர் அழுது அழுது தேவ சமூகத்தில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எஸ்தர் அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. யூத ஜனங்கள் விடுதலைக்காக அவர் அழுதாங்க. இன்றைக்கு உங்களுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக நீங்க அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். யோபுவை மாற்றினார், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இயேசப்பா, அருமையான இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய எல்லா பண தேவைகள், வர வேண்டிய பணங்கள் வரட்டும் ஆண்டவரே. குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. பண பிரச்சனைனா சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. உங்க கரம் கடந்து போகட்டும் ராஜா. சுகமும் ஆரோக்கியமும் கர்த்தர் கட்டளடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளடுவீரா ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.